ஒரு அபாகஸ் வந்து ரெண்டு டேம் வரைக்கும் தான் அபாகஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு டேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைண்ட்லயே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நிறைய வாட்ஸ்அப்ல பாத்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில முதல் தடவை நம்ம ஸ்டூடெண்ட் பண்றதை நீங்க பார்க்க போறீங்க. சோ மைண்ட் கால்குலேஷன் எப்படின்னா உங்க இவ்வளவு தூரம் சொன்ன சம்ஸ் உங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ண போறாங்க. அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரெடி? 1 digit 5 rows மென்டல். இப்ப நீங்க நினைக்கலாம் ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருந்தா என்ன இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். அதனால இந்த புக்கை கொடுத்து இங்க ஆடியன்ஸ் அவங்ககிட்டயே ஒரு சம்ம செலக்ட் பண்ண போறாங்க. அதுல இருந்து நான் கேட்கிறேன். ரெடி? What digit? 5 rows mental. Ready? 8, 5, 7, 9, 6. That is answer is 35. Answer is 35. Correct? Okay. Next sum. 1, 4, 5, 7, 8. That is answer is. Next sum. 2, 5, 3, 8, 7. That is answer is. Next sum. 5, 7, 8, 6, 4. That is 30. So இந்த மாதிரி நீங்க எவ்வளவு சம் கொடுத்தாலும் உங்க மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப பார்த்து நான் சொன்ன நம்பரை நீங்களே போன்ல கூட ஆபரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இதெல்லாம் செகண்ட்ல வந்து என்னன்னா இத்தனை பேர் இருந்தாலும் உங்க மைண்ட்ல வந்து அப்படியே ஒவ்வொரு பீட்ஸா கால்குலேஷன் பண்றதுனால தான் இந்த அளவுக்கு வந்து அபாகஸ் வந்து உங்க பண்ண முடியும். வாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1 digit 10 rows. ஓகே? இப்ப கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க சார். செக் பண்ணுங்க நீங்க. சார் நீங்க யூஸ் பண்ணுங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன். ரெடி? 1 digit 10 rows mental. Ready? Start. 8, 2, 7, 3, 5, 1, 4, 9, 6, 3. That is answer is 38. Sir, one answer. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக கிடையாது. இது யாராலையும் பண்ண முடியாது. உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்களே நீங்க வெட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்டூடெண்ட் இங்க தான் படிக்க போறாங்க. நம்ம ஸ்கூல்ல தான் இருக்காங்க. இங்க சொல்லி நான் சொல்ற ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு நம்பர் என்னமோ நம்ம காதுல கேட்கணும். நம்ம 8 சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு கேட்கறவங்க அவன் ஆன்சர் சொல்லிடுவான். சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பிரெயின் ஆக்டிவேஷன் கோர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில நம்ம ஸ்கூல்ல முதல் டைமா இது பண்றாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்தது முதல் ஒரு 7 மாசம் ப்ரோக்ராம் தான். 7 மாசத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து மென்டல் கால்குலேஷன் பண்ற அளவுக்கு பசங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற கரஸ்பாண்ட். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைகளும் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்றோம்னா அதுக்கு ஒரு ஃபேர்னஸ் இல்லாம இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சோ எல்லா தரப்பு பிள்ளைகளும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க பெற்றோர்களான நீங்களும் ஆதரவு கொடுத்து மென்மேலும் இந்த பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.